இப்போ நம்ம ஒரு துரோகத்தை பத்தி பேச போறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் திண்டுக்கல் மதன். நேற்றைய தினம் தமிழக வெற்றி கழகம் சார்பாக நடைபெற்ற அந்த செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டத்தில் நம்மளோட தலைவர் விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணியை பற்றி ஒரு விமர்சனம் செய்திருந்தார். அதற்கு இந்த அதிமுகவோட ஐடி விங்காக இருக்கட்டும், இந்த அதிமுகவோட மூத்த தலைவர்களாக இருக்கட்டும், இந்த மீடியா சைடு போய் பார்த்தாலே விஜய்னா அப்படி, விஜய்னா இப்படி, விஜய் வீரனா, கரூர் சம்பவத்துல ஓடி போனவர் தானே, விஜய் அம்மா மொழி இப்படி கைகட்டி நின்னவர் தானே, இந்த மாதிரி ஏகப்பட்ட விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த விமர்சனம் செய்யற அந்த பெரிய பெரிய அரசியல் ஜாம்பவான்கள், அரசியல் ஞானிகள்கிட்ட நான் ஒண்ணு கேக்குறேங்க. புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பிள்ளை, புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய வளர்ப்புன்னு ஒவ்வொரு மேடைக்கும் பொதுச் செயலாளராக இருக்கட்டும், இந்த நேற்று விமர்சனம் செய்த அனைவருமே ஒவ்வொரு மேடையிலும் சொல்றீங்க. அந்த புரட்சி தலைவி அம்மா தான் இன்னை மேல் எந்த ஒரு காலத்திலும் பாஜகவுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வைக்காதுன்னு சொன்னாங்க. ஒரு 21 வயசு பையனா நீங்க என்னோட அரசியல் எதிரி யாரு, என்னோட கொள்கை எதிரி யாருன்னு நான் ஸ்ட்ராங்கா நிக்கிறேன். ஆனா ஒரு 50 வருஷம் அரசியல் வாழ்க்கையே புரட்சி தலைவருடனும் புரட்சி தலைவியுடனும் பார்த்து நீங்க ஏன் ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டேங்கிறீங்க? உங்களால இன்னைக்கு கட்சியே அழிவு பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. கண்டிப்பா சொல்றேன், நீங்க தொண்டர்களை ஏமாத்தி தொண்டர்களுக்கு துரோகம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இதற்கான பலனை 2026ல இந்த வாக்காளர்களே உங்களுக்கு கொடுப்பாங்க. அது மட்டுமல்ல, 2026ல 2 பேருக்கு மட்டும்தான் போட்டி. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. அதுல மக்களோட பேராதரவு பெற்று வெற்றி பெற ஒரே சின்னமா நிக்க போறது விசில் சின்னம் மட்டும்தான். அனைவருக்கும் நன்றி.